அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் ஜோதிட மாணவர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். மிகச் சிறப்பாக ஆன்லைன் வாயிலாக இந்த ஜோதிட கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜோதிட கல்வியானது வானவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, மனோ தத்துவ ரீதியாக, சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அனைவருமே மிக சரியான முறையில் பயின்று சிறந்த ஜோதிடர்களாக வர வேண்டும் என்று எம் வாழ்த்துகிறோம். இன்றைய 3வது நாள் பாடத்துல இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடம். என்ன காரணம்னா, அண்டம் எப்படி தோன்றியதோ அப்படித்தான் பிண்டமும் தோன்றி இருக்கிறது. பிண்டம் என்றால் நம்முடைய உடல், அண்டம் என்றால் உலகம். இந்த உலகம் எப்படி தோன்றியதோ அதே மாதிரி உடல் தோன்றி இருக்கிறதுனால வானவியல்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உலகம் எப்படி தோன்றிய, பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா படிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல எடுத்து ஆய்வுகள் மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, 1000 கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே வியாபித்திருந்தது அப்படின்னு கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரே நட்சத்திரமானது வெடித்து சிதறி 400 கோடி நட்சத்திரங்களாகவும் பிரபஞ்சங்களாகவும் உலகங்களாகவும் மாறி இருக்கிறது. நம்ம பால்வெளி மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எண்ணிலடங்காத பால்வெளி மண்டலங்கள் வான்வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஒரே நட்சத்திரம் வெடித்து சிதறியதால உருவானதுதான் நம்ம சூரியன் முதலான நட்சத்திரங்களாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானாக எரிந்து ஒளி வீசக்கூடிய ஒரு நிலையை கொண்டிருக்கக்கூடிய நிலைக்குத்தான் நாம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நட்சத்திரங்கள் இடம் விட்டு இடம் நகராது, தானாக எரிந்து ஒளியை உமிழக்கூடியதாக, வெப்பத்தை உமிழக்கூடியதாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே மிகச் சிறிய நட்சத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய சூரியன் தான். சூரியன் தான் இருக்கிற நட்சத்திரங்களிலேயே மிகச் சிறிய நட்சத்திரம். அதோடு மட்டுமில்ல, பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரியன் தான். சூரியன் நம்ம ஒரு கோள்னு ஜோதிட ரீதியா எடுத்திருக்கோம். இருந்தாலும் வானவியல் ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், அதிலும் மிகச்சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த சூரியனானது இடையறாது எரிந்து கொண்டே இருக்கிறது. மிக அதீதமான வெப்ப பிளம்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மேற்பரப்பை பெற்றிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பம் அதீதமான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் மற்ற இடங்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பொருள் எரிந்து கொண்டே இருந்தால், இடையறாது அதீதமான வெப்ப சக்தியோடு எரிந்து கொண்டே இருந்தால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அது வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதே போல பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூரியன் என்ற நட்சத்திரமானது எரிந்து அதீத வெப்ப பிளம்புகள் ஏற்பட்டு வெடித்து சிதறி இருக்கிறது. அப்படி வெடித்து சிதறப்பட்ட அதனுடைய பகுதிகள் தான் நமக்கு கோள்களாக ஆங்காங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெடிப்பானது பல 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1000 கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்வதாக இருக்கிறது சூரியன்ல. சூரியன்ல இப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கங்க எரிந்து வெடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி சூரியன்ல வெடிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் பூமியில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளிலுமே வாழ்வியல்ல, மனோரீதியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை ஆய்வியல் அறிஞர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.
இப்படி அதீதமான வெப்பத்தோடு எரிந்து வெடித்து சிதறிய இந்த கோளங்கள் தான், சூரியனுடைய பகுதிகள் தான் நமக்கு பிற்காலத்தில் அதனுடைய மேற்பரப்பு கடினமாகி கோள்களாக உருவெடுத்திருக்கிறது. அப்போ எல்லா கோள்களையுமே தோற்றுவித்த ஒரு பரமபிதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியன் வெடித்து சிதறிய பொழுது இந்த கோள்கள் எல்லாமே உருகு நிலையில தான் இருந்திருக்கிறது. ஆனால் தூக்கி எறியப்பட்ட வேகத்தினால் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் தூக்கி எறியப்பட்ட கோளங்கள்ல இருந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில சூரியனையும் சுற்றி வர ஆரம்பித்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. அப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வரும்போது அதனுடைய மேற்பரப்பில் உருகு நிலையில் எரிந்து கொண்டிருந்த அந்த சூரியனுடைய பகுதிகளானது கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. எப்படி குளிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் சுற்றினால் அந்த இடத்தை சுற்றி காற்று உருவாகும். காற்று என்ன பண்ணும்? வெப்பத்தை தணிக்கும். ஒரு ஃபேன் இருக்கு, அந்த ஃபேன் சுத்தாத போது உங்களுக்கு காத்து வரல, ஆனா ஃபேனை போட்டோன்னே இது சுத்த ஆரம்பிக்குது. சுத்தினோன்னு எப்படி உங்களுக்கு காத்து வருது? வெளியே இருக்கக்கூடிய அந்த அணுக்களை உள்ளே இழுத்து ஒன்றிணைத்து காற்றாக உருவாக்கி உங்களுக்கு வழங்குகிறது. அதே போல மற்ற கிரகங்களும் இதே போலதான் காற்றை உருவாக்கி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த உருகு நிலையில் இருந்த அந்த பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா திடமாக மாற ஆரம்பித்தது. நம்ம பூமியை மட்டும் இப்ப எடுத்துக்கிறோம். ஏன்னா பிரபஞ்சம் என்பது பூமியில தான் நம்ம முக்கியமா ஆய்வுகள் செய்ய போறோம். ஏன்னா பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட நிலையில இந்த பூமியானது தன்னைத்தன்னே சுற்றி கொண்டு சூரியனையும் வெகு வேகமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வெகு வேகமா சுற்றி வரும்போது அந்த பூமி சூரியனை சுற்றி வரும்போது ஏற்படுகின்ற தட்பவெப்பநிலை மாற்றங்களும், பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்வதால் ஏற்படுகின்ற காற்று மண்டலமும் அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியை குளிர்ச்சி அடைய செய்கிறது. அப்படி குளிர்ச்சி அடைய செய்யும் பொழுது அந்த பூமியினுடைய மேற்பரப்பானது குளிர ஆரம்பித்திருக்கிறது. அப்படி குளிரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருகு நிலையில் இருக்கக்கூடிய பூமியினுடைய மேற்பரப்பானது குளிர்ந்து திடமாக திடப்பொருளாக மாறுகிறது. அந்த திடப்பொருளும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 அடி கீழே பூமியை நீங்க ட்ரில் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, ஓட்ட போட்டுட்டு போனீங்கன்னா, ஒரு 10 அடிக்கு மேல போகும்போதே பூமிக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த அனல் வெப்பம் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அதனுடைய ஆழம் அதிகரிக்க 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 வெப்பமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அப்ப என்ன அர்த்தம்னா, என்ன பூமியானது முழுமையாக உங்களுக்கு திடமாக மாறவில்லை, குளிர்ச்சி அடையவில்லை, இன்னமும் அதனுள் வெப்பம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு உதாரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் வெடித்து சிதறுகிறது. அப்பொழுது நெருப்பு குழம்புகளும் அதில் உள்ள இருக்கக்கூடிய திரவங்களும் வெளிவருகிறது அப்படிங்கிறது அதனுடைய நிலை. அதே மாதிரி வெப்ப நீர் ஊற்றுக்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெப்ப நீர் ஊற்றுக்கள். உங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா போர் மோட்டர்ல குடிச்சீங்கன்னா தண்ணி வெது வெதுன்னு வரும், ஒரு சுடு தண்ணி மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் பூமியினுடைய வெப்பம் இன்னும் தணியல அப்படிங்கிறது தான். அப்படி பூமியானது தன்னைத்தானே சுற்றும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய வான்வெளியில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும் பொழுது அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாயுக்கள் உருவாகிறது, வாயு மண்டலம் உருவாகிறது. அப்ப நம்மளுக்கு வாயு மண்டலம் உருவாயிட்டு பூமிக்கு காற்று கிடைச்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்களுடைய அணுக்கள் முதல்ல தன் சொந்த அணுக்களோடு இணைந்து வாயுக்களை உருவாக்குது. இப்ப N2 அப்படின்னு நைட்ரஜன் 2 மடங்கு, 2 அணுக்கள் இணைந்து N2 உருவாகுது. H2 ஹைட்ரஜனுடைய வாயுவினுடைய அணுக்கள் 2 அணுக்கள் இணைந்து H2 உருவாக்குது. O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய 2 அணுக்கள் ஒன்றிணைந்து
உங்களுக்கு ஆக்சிஜனை உருவாக்குது. இந்த மாதிரி தன் இனத்தோடு தான் அந்த வாயுவானது எந்த இனத்தை கொண்டிருக்கிறதோ அந்த அணுக்கள் ஒன்றிணைந்து புதுவிதமான வாயுக்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேட்டட் நிலை வந்தோடனே இந்த வாயுவினுடைய அணுக்கள் அனைத்துமே மற்ற வாயுக்களினுடைய அணுக்களோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இணைந்தும் பொழுதுதான் புதிய வாயுக்கள், புதிய மூலக்கூறுகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி ஹைட்ரஜனுடைய வாயுவினுடைய அணு 2 மடங்கும் ஆக்சிஜன் வாயுவினுடைய அணுக்கள் 1 மடங்கும் இருக்கும் பொழுது H2O அப்படின்னு மாறி உங்களுக்கு நீர் திவளைகள் உருவாக ஆரம்பித்தது. அப்படி உருவான நீர் திவளைகள் மேகங்களில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மழையாக பொழிந்து உங்களுக்கு நீரை உண்டாக்கி இருக்கிறது. இந்த உலகத்திலே நீர் தான் ஒரு உயிரினுடைய ஆதாரம், வாழ்வினுடைய ஆதாரம். இதெல்லாம் எப்படி தனிப்பட்ட முறையில் பூமியினுடைய இயக்கத்தினால் மட்டும் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை. வான்வெளியில் இருக்கக்கூடிய பலவிதமான நட்சத்திரங்கள், சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஆகர்ஷண சக்தின்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, ஒளிக்கற்றைகள், சூரியனுடைய ஒளிக்கற்றை, சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி, பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி, இவையெல்லாம் இணைந்து உங்களுக்கு இத்தனை விதமான மாற்றங்களை பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் ஏற்படுத்தி கொண்டே வந்து இறுதியாக நீரை ஏற்படுத்தி இந்த புவியானது 3 மடங்கு நீராலும் 1 மடங்கு நிலத்தாலும் உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த பூமியானது முதல்ல எங்க தோன்றியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்திருக்கிறது. அது அதீதமாக எரிந்து வெடித்து சிதறியதால் 400 கோடி நட்சத்திரங்கள், பலவிதமான கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலங்கள் பல விதமாக இருந்திருக்கிறது. இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதிகாசங்களையும் புராணங்களையும் வேதங்களையும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. விஷ்ணு பகவானுக்கு பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படின்னு அந்த விஷ்ணு புராணத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நம்முடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது பல கோடிக்கணக்கான சூரியன்களும், பல கோடிக்கணக்கான பூமிகளும், கோடிக்கணக்கான கேலக்சியும் இந்த பால்வெளி மண்டலம் மட்டுமல்லாது வான்வெளி முழுக்க நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத வேதங்கள், சாஸ்திரங்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் என அனைவருமே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படி உருவான ஒரு சூரியனிடமிருந்து வெடித்து சிதறிய ஒரு பிரபஞ்சத்துல, ஒரு கேலக்சி பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பூமி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, முதல் ஆதி என்பது அந்த ஒரே ஒரு நட்சத்திரம். 2வது ஜெனரேஷன் அப்படிங்கிறது சூரியனோடு வெடித்து சிதறிய இதர நட்சத்திரங்கள். 3வது ஜெனரேஷன் அப்படிங்கிறது சூரியன் அதீதமாக எரிந்து அதீத வெப்பத்தால் வெடித்து சிதறிய பூமி. அந்த பூமியின் மீது நட்சத்திரங்களும் கோள்களும் இடையறாது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்ததுனால காற்றுக்கள், முதல்ல நிலம் உருவாகியது மேற்பரப்புக்குள் இருந்து. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா காற்று வாயுமண்டலம் உருவானது. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீர் திவளைகள் உருவாகி நீரானது. அப்படி நீர் அதிகமாக பொழிந்து உங்களுக்கு 3 மடங்கு நீராகவும் 1 மடங்கு நிலமாகவும் உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி சூழல்கள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த சூரியன் எல்லாமே வான்வெளியிலிருந்து தோன்றியதாக இருக்கிறது. அப்படி இந்த தட்பவெப்ப நிலைகள் வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரத்தினுடைய தாக்கத்தால் உருவான மாதிரி முதலில் பாசிகள், கடலில் பாசிகள் உருவானது. அதுதான் முதல்ல அந்த உலகத்தில் தோன்றிய முதல் தாவரம், முதல் உயிரினம். அப்படி தோன்றிய அந்த பாசிகள் அதற்கடுத்தபடியாக அவைகள் அழுகி ஒன்றிணைந்து அடுத்து உங்களுக்கு நீர் வாழ்வன அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன புழு பூச்சிகளை உருவாக்கியது. அந்த புழு பூச்சிகளிலிருந்து அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பல, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் ஏற்பட்ட ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகள் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இடையில.
அப்படி ஏற்பட்ட அந்த புழு பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு நீர் வாழ்வன மீன்களாக, நீரில் வாழக்கூடிய பெரிய நீர் வாழ்வனவாக உருவானது. அப்படி நீர் வாழ்வன கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமைகள், தவளைகள், அந்த மாதிரி நிலைகளை உருவாக்கியது. அப்படி நீரிலும் நிலத்திலும் வாழ்ந்த அந்த நீர்வாழ் உயிரினங்கள் பறவைகளாக உருவெடுத்தது. அடுத்த ஒரு ஜெனரேஷனா பறவைகளாக. அதோடு மட்டுமல்ல, இந்த பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நடக்கக்கூடிய பறவைகளாக ஆனது. நிறைய இப்ப கோழிலாம் பார்த்தீங்கன்னா லேசா தான் பறக்கும், அப்புறம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு நிலை. அதற்கடுத்து அதிலிருந்து தோன்றியது விலங்குகள். விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வனவாக இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரப்பனவாக மாறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பனவாக மாறி, நடப்பனிலிருந்து கர்ப்பப்பை கொண்டு குட்டிகளை ஈன்று பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு இனமாக அடுத்து பரிணாம வளர்ச்சி பெற்றது. அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றவர்களாகத்தான் நாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மனித இனமானது எங்கிருந்து தோன்றி இருக்கிறது, யாருடைய தாக்கத்தால் தோன்றி இருக்கிறது அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தோம்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் எரிவதாலும் பிரதிபலிப்பதாலும் பூமியின் மீது ஏற்படுகின்ற தாக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு விதமான பரிணாமமும் ஒரு விதமான வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது பூமியிலே. அப்போ இந்த பூமி எப்படி தோன்றியதுன்னா வானவெளியிலிருந்து வெடித்து சிதறியதால். நம்ம எப்படி தோன்றி இருக்கிறோம், அந்த ஒளிக்கற்றைகள் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றத்தால். அப்ப நம்ம யாரிடமிருந்து பிறந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து. நம்ம சொல்ல போனா 4th ஜெனரேஷன். அப்ப மனித இனம் என்பது பூமியினுடைய அடுத்த 4th ஜெனரேஷன் சொல்லணும். என்னன்னா, முதல் நட்சத்திரம் எப்ப தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாது. அது வெடித்து சிதறிய போது 2வது ஜெனரேஷன், 2வது தலைமுறைன்னு சொல்லக்கூடிய சூரியன் போன்ற நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலங்களும் கோடிக்கணக்கானவையாக வான்வெளியில் வெடித்து சிதறியது. இது 2வது ஜெனரேஷன். 3வது ஜெனரேஷன் சூரியன் வெடித்து சிதறி இந்த பூமி தோன்றியது. 4வது ஜெனரேஷன் தாவரங்களாகவும் விலங்கினங்களாகவும் ஊர்வனவாகவும் பரப்பனவாகவும் மனிதர்களாகவும் நாம் தோன்றி இருப்பது. அப்ப நம்ம எதிலிருந்து தோன்றியிருக்கோம், பூமியிலிருந்து தோன்றியிருக்கிறோம். பூமி எங்க இருந்து இருக்கு, சூரியன்ல இருந்து. சூரியன் எங்க இருந்து வந்துச்சு, நட்சத்திரங்கள் வெடித்து சிதறியதால். இப்ப எல்லாமே தோன்றியது ஒரு ஆரிஜின்ல இருந்து. அதனாலதான் நாம் எல்லாருமே வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகவையினால் பாதிப்படைகிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இனம், நம்ம எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள். அதனாலதான் அந்த நிலைமாற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் வாழ்வியலிலும் பெரிய மாற்றங்களையும் மன உளைச்சல்களையும் நோய்களையும் போர்களையும் நிறைய மாற்றங்களையும் பூமியில் இருக்கிறவர்கள் பெறுகிறார்கள். இப்படி பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தோன்றி வளர்ந்து பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு நாம் இந்த அளவிற்கு உருவாகி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்படி நம்ம பாட்டு பூமியில இங்க இருக்கோம், எப்படி வானத்திலும் வான்வெளியிலையும் சூரியனிலையும் மற்ற நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எப்படி நம்மளை பாதிக்கும்னா, எதுனா ஒரு தொடர்பு வேணும்ல. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு, அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதேனும் ஒரு விபரீதம் ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, துடிப்பீங்க. உங்க மனசு அப்படியே அலைபாயும். ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வருத்தம் ஏற்படும். அந்த வருத்தத்தை குறைக்க முடியாது. அதே நேரத்துல 3வது ஊர்ல இருக்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படிதானே அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன் அந்த ஒரு துடிக்க மாட்டேங்குது மனசு, ஏன் அந்த உணர்வு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உங்கள் வழியாக உங்களோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால உங்களுக்கு மனதும் உடலும் எல்லாமே மாற்றம் பெறுகிறது. அதே போலதான் நீங்க யாரோடு தோன்றி இருக்கிறீர்கள், பூமியிலிருந்து தோன்றி இருக்கிறீங்க. பூமி எங்கிருந்து தோன்றி இருக்கிறது, சூரியனிடமிருந்து. சூரியன் எங்கிருந்து தோன்றி இருக்கிறது, ஆதி மூலமாக இருந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து. இப்ப எல்லாருமே நம்ம ஒரே இனமாக ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதெல்லாமே ஒரு உடல் மாதிரி. உடல்ல எந்த பகுதியில மாற்றம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வலி தெரியும், அழுக வரும், வலிக்கும், இதெல்லாம். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே மனிதரிடத்திலும் விலங்குகளிடத்திலும் தாவரங்களிடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் அதிகமா இருக்கும் காலகட்டங்கள்ல ஏரி குளங்கள்ல நீர் வற்றி போகிறது.
அதில் இருக்கக்கூடிய நீர் வாழ்வன உயிர் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது. தாவரங்கள் எல்லாம் கருகி போய்விடுகிறது. விலங்குகள் எல்லாம் தவிக்கிறது. நீர் இல்லாம, உடல் அதீத உஷ்ணத்தால தாங்க முடியாம மனிதர்களுக்கு வியர்வை அதிகரிக்கிறது, டென்ஷன் அதிகரிக்கிறது, கோபம் அதிகரிக்கிறது, உடலில் டீஹைட்ரேட் ஆகுது, நீர் பற்றாக்குறை, நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. ஒரு சிறிய ஒரு மாற்றம் என்னன்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அளவு மாறுபடுவதாலே இவ்வளவு மாற்றங்கள் பூமியில் ஏற்படுகிறது. எல்லாருக்குமே ஏற்படுது. நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே இந்த மாற்றம் எல்லாத்தையுமே மாற்றுகிறது. அப்ப இந்த அளவிற்கு பிரபஞ்சத்திலிருந்து தோன்றிய நாம் பிரபஞ்சத்தால் மாற்றி அமைக்கப்படுகிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் நம்ம இயக்கிக் கொண்டிருப்பதாக இருக்கிறது. ஆகையினால அனைவருமே மிக தெளிவாக இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தையும் மனித இனத்தினுடைய தோற்றத்தையும் அதற்கான வளர்ச்சியும் மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான தொடர்பையும் புரிந்து கொண்டால்தான் ஜோதிடத்தில் உன்னதமான நிலையை அடைய முடியும். அப்போ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம நம்ம ஜோதிடம் படிக்கிறதன் மூலமா ஜோதிடத்தை ஒரு தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்த முடியாது. வருபவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியாது. ஆகையினால இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டம். அதே போல பூமியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அது ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில சுற்றி வருது. அந்த குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதைக்கு பேரு ஆர்பிட் அப்படின்னு பேரு. இந்த ஆர்பிட் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய காந்த சக்தியும் அந்த கிரகத்தினுடைய காந்த சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான இரண்டு விதமான மாறுபட்ட காந்த சக்தியை கொண்ட ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறது. அந்த சுற்றுவட்ட பாதையானது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சக்தி வாய்ந்த நிலைப்பாடானது கிரகங்களை சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் அந்த சக்திக்கு உட்பட்டு காந்த புல சக்திக்கு உட்பட்டு தன்னுடைய பயணத்தினுடைய பாதையை எப்பொழுதுமே மாற்றிக்கொள்வதில்லை. அதனுடைய எல்லைக்கு வெளியே போகும் பொழுது அந்த சக்தியானது அதை கட்டுப்படுத்தி அது எப்பவுமே பயணிக்கக்கூடிய அந்த பாதையில் திருப்பி அனுப்புகிறது. அந்த அளவிற்கு ஒரு கிரகத்தையே வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அதீதமான காந்த சக்தியை பெற்றதாக கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் சூரியனை சுற்றி வருவதால் பருவநிலை மாற்றங்கள், பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த பருவகால மாற்றங்களானது பூமியில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான உயிர்களும் தாவரங்களும் தோன்றி மடிந்து புதிய பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மீன்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில குறிப்பிட்ட பருவ காலத்தில் கடல் உள்வாங்கும் நேரத்தில் கரைகளில் வந்து முட்டையிட்டு போகுதான். அந்த முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா அது வெப்பத்தில் இருந்து கரெக்டா அந்த தண்ணி திரும்ப வரும்போது பொரித்து மீன் குஞ்சுகளாக மாறுகிறது. அப்படி ஒவ்வொரு விதமான தாவரங்களும் உயிரினங்களும் இந்த பருவநிலை மாற்றங்களால் தான் உங்களுக்கு இனப்பெருக்கத்தை செய்து அதனுடைய இனத்தை வளர்க்கிறது. அப்போ இந்த பூமியினுடைய தன் சுழற்சியும் சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த நிலையும் மிக அற்புதமான புதிய மாற்றங்களை இந்த பூமியில் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப இந்த பூமியினுடைய இயக்கம், மற்ற கிரகங்களுடைய இயக்கம், நட்சத்திரங்களினுடைய தாக்கம், இவை அனைத்துமே சேர்ந்துதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை விதமான உயிரினங்களையும் தாவரங்களையும் விலங்கினங்களையும் ஜடப்பொருள்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக அமைத்துக் கொடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி
பிரபஞ்சமானது தோன்றி உயிர்களை தோன்ற வைத்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொண்டால்தான் ஜோதிடத்தில் மிக துல்லியமான உன்னதமான பலன்களை நாம் வெளிப்படுத்த முடியும். இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்த பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றி இருக்கிறது, உயிர்கள் எவ்வாறு தோன்றி இருக்கிறது, எப்படி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் நட்சத்திரங்களும் மனிதனை எப்படி கட்டுப்படுத்துகிறது, அவருடைய வாழ்க்கையில எப்படி மாறுதல்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்திருக்கிறோம். அடுத்து நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது. அதை அடுத்து பார்ப்போம்.